அந்த சூடன் மேலே வைக்க சொல்லிடுங்க. மாநிலத்தை குஜராத்திய இந்த அனைத்து இந்த நாகூர் டவுன் ரோடு சங்கத்தின் புதிய தலைவர் பதவியேற்பு விழா மற்றும் குடும்ப கூடுகைக்கு வருகை இருந்துள்ள அனைத்து இரட்டையர்களுக்கும் எனது இனிமையான மாலை வணக்கத்தை தெரிவித்துள்ளேன். அதாவது ரோட்டரி கிளப்பு சாம்பியன் கிளப்பாக அறிவிக்கப்பட்ட சோனல் லெவல் நமது கிளப்பு சாம்பியன் கிளப்பாக அறிவிக்கப்பட்டது. அதனுடைய காரணகர்த்தாக கழிந்த ஆண்டு மிக சிறப்பாக செயல்பட்ட ரொட்டேரியன் முகமது ரிஸ்வான் அவர்களை வருக வருக என வரவேற்றுள்ளது. நமது சங்கம் பெருமைக்குரிய ஒரு சங்கம். அதற்கு மேலும் ஒரு மெருகேற்றி ஒரு பெருமையை சேர்த்து தந்த நமது முன்னாள் ஆளுநர் அவர்கள் ரொட்டேரியன் மீரான் கான் சலீம் சார் அவர்களை வருக வருக என வரவேற்றுள்ளது. இன்றைய கதாநாயகனும் கழிந்த ஆண்டின் செயலாளருமான சிறப்பாக செயல்பட்ட ரொட்டேரியன் சிதம்பரநாதன் அவர்களை வருக வருக என வரவேற்றுள்ளது. கழிந்த ஆண்டில் சிறப்பாக செயல்பட்ட நமது துணை ஆளுநர் ரொட்டேரியன் தட்சிணாமூர்த்தி சார் அவர்களை வருக வருக என வரவேற்றுள்ளது. கழிந்த ஆண்டு பொருளாளராகவும் இந்த ஆண்டின் செயலாளராகவும் பதவியேற்பு இருக்கும் நமது ரொட்டேரியன் அமிர்தராஜ் ராவ் அவர்களை வருக வருக என வரவேற்றுள்ளது. வரக்கூடிய ஆண்டில் ஒரு சிறந்த துணை ஆளுநர் செயல்பட இருக்கின்ற ஏற்கனவே 2 சோனல் மீட்டிங் நடத்தி முடித்துள்ள ரொட்டேரியன் மேஜர் டோனர் லாரன்ஸ் சார் அவர்களை வருக வருக என வரவேற்றுள்ளது. பிற சங்கங்களிலிருந்து அதிகப்படியான ரொட்டேரியன்கள் வருகின்றுள்ளார்கள். இந்த சிறப்பு இந்த தலைவர் செயலர் பொறுப்பேற்பு விழாவிற்கு வருகின்ற அனைவரையும் வருக வருக என வரவேற்று எனது வரவேற்புரை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். வரவேற்கிறோம். ஆனுவல் செக்ரட்டரி ரிப்போர்ட் பை செக்ரட்டரி சிதம்பரநாதன் சார். Good evening to every one of you on and off the dais. நமது சங்கத்தின் கழிந்த வருட செயலாளரின் ஆண்டறிக்கை உங்கள் முன் சமர்ப்பிக்கின்றேன். எங்கள் சங்க புதிய நிர்வாக குழு
1/7/2025 அன்று பதவியேற்று இன்று வரை சிறப்பாக செயல்பட்டு வருகின்றோம். எங்கள் செயல்பாடுகளில் முக்கிய பங்காற்றுவது கம்யூனிட்டி சர்வீஸ் ஆகும். இதுவரை சங்க கூட்டங்கள், சமூக சேவைகள், சுற்றுலாக்கள், சங்க உறுப்பினர்களது நிகழ்வுகளில் கலந்து சிறப்பித்தல், ரோட்டரி மாவட்ட நிகழ்வுகளில் கலந்து கொள்தல், சங்க நிகழ்வுகளை விளம்பரப்படுத்துதல் போன்ற 463 நிகழ்வுகள் இதுவரை செய்துள்ளோம். அதன் விவரமானது: வீக்லி ஆர்டினரி மீட்டிங் 21, ஃபேமிலி மீட்டிங் 7, போர்ட் மீட்டிங் 8, கிளப் அசம்பிளி 7, inter club joint meeting 15, special meeting 7, inter district club joint meet 4, public image through media 93, vocational service excellence award 17, awareness program 20, participation of district events 11, community service 76, medical camp 3, eye camp 3, dental camp 3, RCC 2, participating in our club members, family and other function 30, tree plantation 60, local trip for career guidance program for Interact Club 9, Protract Club 3, chess tournament 2, international tour 2, karate tournament 2, birthday celebration 30, flag exchange 20. இவ்வாறாக நூற்றுக்கணக்கான நிகழ்வுகள் நடத்தி ரோட்டரிக்கு பெருமை சேர்த்துள்ளோம். சங்க கூட்டங்கள் அனைத்தும் முறையாக வாரந்தோறும் எந்த தொய்வின்றி நடத்தி வருகின்றோம். சங்க முக்கிய முடிவுகள் அனைத்தும் முறையாக போர்டு மீட்டிங் நடத்தி அது வழியாகவே முடிவெடுத்து செயல்படுத்தி வருகின்றோம். எங்கள் சங்கத்தில் மும்மத நிகழ்வான தீபாவளி, கிறிஸ்துமஸ் மற்றும் ரம்ஜான் நிகழ்வுகள் குடும்ப நிகழ்வாக மிக சிறப்பாக இன்னிசை மற்றும் சிறப்பு உணவு விருந்துடன் நடத்தி வருகின்றோம். மேலும் 2025-26 ஆண்டு எல்லா குடும்ப நிகழ்ச்சிகளிலும் விளையாட்டு போட்டிகள் நடத்தி பரிசுகள் வழங்கியுள்ளோம். சங்கத்தின் முக்கிய பதவிகளான தலைவர், செயலர் மற்றும் பொருளாளர் பதவிகளை 3 ஆண்டுகளுக்கு முன்பே தேர்ந்தெடுத்து வருகின்றோம். அவர்களை தற்போது லேடர் சிஸ்டம் என்ற முறையில் தலைவர் பதவியில் அமர வைத்து சங்கம் செயல்படுவது அனைவராலும் போற்றத்தக்கதாக உள்ளது. சங்க கட்டுப்பாட்டிற்குள் இயங்கி வரும் ரோட்டரி கிளப் டவுன் ட்ரஸ்டை சிறு சேமிப்பு மூலம் பலப்படுத்தி தற்போது இந்த ஆண்டு ரூபாய் 93,209 என்ற அளவில் வங்கியில் இருப்பு தொகையாக வைத்துள்ளோம். கடந்த 10 ஆண்டுகளாக அனைத்து உறுப்பினர்களுக்கும் உபயோகப்படும் வகையில் கிளப் டைரக்டரி தயார் செய்து அதை ஒவ்வொரு ஆண்டும் சங்க தலைவர் பதவியேற்ற தினமே வெளியிட்டு வருகின்றோம். 2026 ஆண்டில் எங்கள் சங்கத்தில் புதிதாக 5 உறுப்பினர்கள் சேர்க்கப்பட்டுள்ளனர். இது உறுப்பினர் வளர்ச்சியில் 4% ஆகும். இதன் மூலமாக சங்க உறுப்பினர்களின் எண்ணிக்கை 134ஆக உயர்த்தியுள்ளோம். பிற சங்கங்களுடன் இணைந்து 19 கூட்டங்கள் நடத்தி எங்கள் நட்பு வட்டாரத்தை பெருக்கிக் கொண்டுள்ளோம். ரோட்டரி ஃபவுண்டேஷனுக்கு இந்த ஆண்டு இதுவரையிலும் $7,315 எங்கள் சங்கம் வாயிலாக வழங்கியுள்ளோம். இந்த ஆண்டு இதுவரை ட்ரஸ்டுக்கு 35,000 கொடுத்துள்ளோம். தற்போது ரூபாய் 15,000 சேர்த்து மொத்தம் ரூபாய் 50,000 இந்த வருடம் ட்ரஸ்டுக்கு கொடுத்துள்ளோம். நமது ரோட்டரி சங்கம் சார்பாக சிங்கப்பூர் மற்றும் மலேசியாவிற்கு ஒரு சர்வதேச பயணம் மேற்கொண்டோம். இதில் மலேசியாவில் ரோட்டரி கிளப் ஆஃப் கிளாங் சென்ட்ரல் உடன் இணைந்து ஒரு பிரம்மாண்டமான சர்வதேச ரோட்டரி கூட்டம் நடத்தப்பட்டது. இது பெரும் வரவேற்பை பெற்றதுடன் புதிய நட்புகளையும் பலப்படுத்தியது. மேலும் ஒவ்வொரு தேசிய பயணத்தின் போதும் அந்த பகுதியின் ரோட்டரி கிளப்புகளுடன் இணைந்து இன்டர் டிஸ்ட்ரிக்ட் மீட்டிங்ஸ் நடத்தப்பட்டன. இது தவிர 20 ஃபிளாக் எக்ஸ்சேஞ்ச் போன்ற நிகழ்வுகள் மூலம் நமது ரோட்டரி 3212 மாவட்டத்தின் கருப்பொருளான அகிலம் இணைவோம் அன்பாலே என்பதை நிலைநிறுத்துவதற்கு நமது சங்கம் பெரிதும் உழைத்துள்ளது. இந்த ஆண்டு சிறந்த சிறப்பு விருந்தினர்களை வரவழைத்து அவர்களை கௌரவப்படுத்தியுள்ளோம். இதில் IAS, IFS அதிகாரிகளும் இடம்பெற்றிருந்தனர். இந்த ஆண்டு உறுப்பினர்களை உற்சாகப்படுத்தும் விதமாக ஃபன் கிரிக்கெட் டோர்னமெண்ட் நடத்தி நமது சங்க உறுப்பினர்களை கௌரவப்படுத்தியுள்ளோம். புதிதாக வரும் வருங்கால தலைவர்களை நமது சங்கம் கௌரவப்படுத்தியுள்ளது. புல்லட்டின் இந்த ஆண்டு சிறப்பாக தயார் செய்து வெளியிடப்பட்டது. புதிய தலைமுறையுடன் இணைந்து மாரத்தான் போட்டி நடத்தப்பட்டது. இதில்
630 மாணவ மாணவிகள் பங்கு பெற்று பலனடைந்தனர். வேர்ல்டு என்விரான்மெண்ட் டே முன்னிட்டு ட்ரீ பிளான்டேஷன் அவேர்னஸ்க்காக ஏடிஎன் பைக் ரைடர் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இணைந்து மரம் நடும் நிகழ்ச்சி மற்றும் விழிப்புணர்வு நடத்தப்பட்டது. சங்க நிகழ்வுகள் அனைத்தும் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் மற்றும் பத்திரிகை வாயிலாக எடுத்துச் சென்று பொதுமக்களிடையே ரோட்டரி விழிப்புணர்வை ஏற்படுத்தியுள்ளோம். இத்தனை தொடர்பு நிகழ்வுகளையும் எங்கள் அனைத்து சங்க ஒருங்கிணைந்த பேராதரவுடன் சிறப்பாக செயல்படுத்தி உறுப்பினர்களது ஒத்துழைப்பை பெற்று வருகின்றோம். இவ்வாறாக எங்களது ஆண்டறிக்கையை இந்த ஆண்டு அவையில் சமர்ப்பிப்பதன் மூலம் நானும் எங்கள் சங்க உறுப்பினர்களும் பெருமை கொள்கிறோம் என்று உறுதியாக கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன். நன்றி, வணக்கம். 2025 சங்கங்களை சிறப்பாக சமர்ப்பித்த செக்ரட்டரி எங்கள் சிறப்பான மனிதருக்கு இதற்கு அடுத்தாக பிரசிடென்ட் அட்ரஸ் பை பிரசிடென்ட் ரிஸ்வான். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த இன்ஸ்டலேஷன் நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அனைத்து ரோட்டரி உறுப்பினர்களும் மற்றும் அனைத்து உறுப்பினர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியுடைய சிறப்பு விருந்தினராக பாஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் ரொட்டேரியன் மீரான் கான் சலீம் அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார். அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த வருடத்தின் சிறப்பாக செயலாற்றிய அசிஸ்டன்ட் கவர்னர் ரொட்டேரியன் தட்சிணாமூர்த்தி அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த வருடத்தில் என்னோடு உதவி செய்த தோள் கொடுத்த செக்ரட்டரி ரொட்டேரியன் சிதம்பரநாதன் அவர்களை இன்கமிங் பிரசிடென்ட் அவர்களுக்கும் என்னுடைய சங்கம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்கமிங் ஏஜி ரொட்டேரியன் மேஜர் டோனர் எஃப் லாரன்ஸ் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்கமிங் செக்ரட்டரி ரொட்டேரியன் அமிர்தராஜ் அவர்களுக்கும் என்னுடைய சங்கம் சார்பாகவும் என் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு பாஸ்ட் அசிஸ்டன்ட் கவர்னர், பாஸ்ட் பிரசிடென்ட்ஸ் எல்லாரும் இந்த கிளப்ல வந்திருக்கிறாங்க. இந்த நிகழ்ச்சிக்கு அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்பு உரையை வழங்க இருக்கிறேன். கடந்த வருடம் இந்த 2025-26 ஆண்டிலிருந்து இந்த என்னுடைய பயணம் ஆரம்பித்து சுமார் 473 ப்ராஜெக்டை இந்த வருடம் பண்ணியிருக்கிறேன். அதுக்கு ஒத்துழைப்பு வழங்கிய அனைத்து ரோட்டரி நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றி. அது மட்டும் இல்லை, ஆரம்பத்திலே நாங்கள் கிட்டத்தட்ட 365 ப்ராஜெக்டை நம்ம ஒரு 6 மாதத்திலே நம்ம பண்ணிட்டோம். அந்த 365 ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய அவேர்னஸ் கேம்ப்பு, அதேமாதிரி மெடிக்கல் கேம்ப் 3 பண்ணியிருக்கோம். அதேமாதிரி சிங்கப்பூர், மலேசியாவுக்கு போயிருக்கோம். அதுக்கு குடும்ப உறுப்பினர்கள் எல்லாரும் வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா அது ஒரு மறக்க முடியாத ஒரு நிகழ்வுகள். பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னலில் மலேசியாவில் ஒரு இன்டர்நேஷ்னல் மீட்டிங் நடத்தணும். அந்த மீட்டிங் பார்த்தீங்கன்னா ஏஜி அங்கே உள்ள ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர், அவரோடு எங்களுக்கு ஒரு பெரிய தொடர்பு கிடைச்சி அது மூலமாக எங்களுக்கு இன்னும் அவர் எங்களோட தொடர்பில் இருக்கிறாரு. நிறைய எங்களுக்கு விருந்தும் அவர் கொடுத்தாரு. அது மறக்க முடியாத நிகழ்வு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நேஷ்னல் மீட்டிங்கில் நம்ம ஆலப்பி போட் ஹவுஸ் போயிருந்தோம். அங்கே 3 நிகழ்வுகள் நடத்தினோம். 3 இன்டர் கிளப் மீட்டிங், அதாவது 3 கிளப்பையும் ஃபோனில் கான்டாக்ட் பண்ணி அவங்களுக்கு டீட்டெயில்ஸ்லாம் வாங்கி அவங்களுக்கு நம்மளே பேனர் ரெடி பண்ணி அங்கே போய் நம்ம அந்த ப்ராஜெக்ட் பண்ணோம். அதில் 3 கிளப்புமே நம்ம கிளப்பை ரொம்ப வரவேற்று அவர்கள் உணவளித்தார்கள். நல்ல வரவேற்புரையும் கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட 30 பேர் நம்ம மெம்பர் உண்டு. அதற்கு முழு ஸ்பான்சர் எடுத்த ரொட்டேரியன் காந்தி இருக்கிறாங்களான்னு தெரியல. அவர் தான் அந்த போட் ஹவுஸ் தங்குவதற்கு முழு ஒத்துழைப்பு வழங்கினாங்க.
அதுபோன்று அந்த சிங்கப்பூர் ட்ரிப்புக்கு வந்து எனக்கு உறுதுணையாக இருந்தவர் ரொட்டேரியன் டென்னிஸ் ஆண்டனி மற்றும் முருகன் சார் தான் வந்து அதோடைய கோஆர்டினேட்டர். அப்புறம் வந்து ரொட்டேரியன் ஐயப்பன் அவர்களும் என்னோடு தொடர்பு இது பண்ணாங்க. இது போன்று ஒவ்வொரு நிகழ்வுலையும் வந்து எனக்கு வந்து பெரிதும் உதவி செய்திருக்காங்கன்னு தான் சொல்லணும். அடுத்து பார்த்தீங்கன்னா கேகேஆர் அகாடமி சார்ந்து, அதாவது பாஸ்ட் பிரசிடென்ட் ரொட்டேரியன் சியான் எச் ராஜ் சார் வந்து இந்த வருடம் எனக்கு வந்து கராத்தே போட்டி வந்து 2 போட்டியை நடத்தி அதற்கு மெடல் கொடுப்பதற்கு என்னை அழைத்திருந்தாங்க. அதற்கு நான் வந்து சென்றிருந்தேன். அது வந்து ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சியாக இருந்து அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக நமக்கு பெரிதும் உதவியை பார்த்தீங்கன்னா ரோஹிணி காலேஜ் பொறுத்தளவை நம்ம வந்து எப்போ என்ன சொன்னாலும் அவங்க உடனே நமக்கு நோனே கிடையாது, எஸ் தான் சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில் ரோட்ராக்ட் ஒரு பெரிய மீட்டிங் ஒன்று வந்து கவர்னர் ஏற்பாடு செய்தாங்க. அதுக்கு வந்து ஒரு 30 நபரை வந்து நமக்காக அனுப்பி வச்சாங்க. 30 மாணவர்கள் நம்மோடு வந்தாங்க, அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாங்க. அது நம்முடைய ஒரு மைல்கல்ல, அது வந்து ஒரு சாதனையாக நான் நினைக்கிறேன். அதுபோன்று ட்ரீ பிளான்டேஷன் சேர்மன் ரொட்டேரியன் ஐயப்பன் வந்து அவரை வந்து ரொம்ப பாராட்டி ஆக வேண்டும். ஏன்னா அவ்வளோ தூரம் அந்த ட்ரீ பிளான்டேஷனுக்கு மிகவும் ஹெல்ப் பண்ணி ஒவ்வொரு ஸ்கூல்லையும் நம்ம போய் பிளான்டேஷன் பண்ணி அவருக்கு ஒரு வந்து இன்னொரு கைத்தட்டு கொடுத்துக்கலாம். ஏன்னா அவர் வந்து அங்கே வந்து அந்த மாதிரி அந்த குழந்தைகளுக்கு எல்லாமே பிஸ்கெட்ஸ் என்ன வேணுமோ அதெல்லாம் வாங்கி கொடுத்து அவங்கள கௌரவப்படுத்தாங்க. அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதே மாதிரி இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஒவ்வொரு ப்ரோக்ராமு, அதாவது கிறிஸ்மஸ், அப்புறம் வந்து ரம்ஜான், அப்புறம் வந்து தீபாவளி போன்ற ஒவ்வொரு நிகழ்வுலையுமே இந்த வருடம் நம்ம வந்து விளையாட்டு போட்டிகள் அதாவது கண்டக்ட் பண்ணோம். அதில் வந்து நிறைய பேரண்ட்ஸ் வந்து, அதாவது இந்த பேரண்ட்ஸ் சொல்கிற எல்லா ஆன்ஸ் வந்து கிளம்பிட்டீங்க. அது மூலமாக நிறைய பரிசு வழங்கப்பட்டது. இது வந்து ஒரு உங்களை உற்சாகப்படுத்துவதற்காக செய்த ஒரு நிகழ்ச்சி தான். அதில் நீங்கள் அனைத்து ரோட்டரியும் நீங்கள் கலந்துக்கிட்டதற்கு எனக்கு வந்து சந்தோஷம், மகிழ்ச்சி. அதாவது ரோட்டரி பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோட்டரி இஸ் எ வாலண்டரி ஆர்கனைசேஷன். வாலண்டியராக யாரெல்லாம், அதாவது ஃப்ரெண்ட்ஷிப் ஆர்கனைசேஷன், சர்வீஸ் ஆர்கனைசேஷன் எல்லாமே சொல்லலாமே தவிர, இருந்தாலும் வாலண்டியர் ஆர்கனைசேஷன். யார் வந்து வாலண்டியராக வந்து நம்ம ரோட்டரியில் வந்து ஜாயின் பண்ணி அந்த ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்கும் வராங்களோ அவங்க வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ஃப்யூச்சர் லீடராக வருவாங்க. அதுதான் வந்து இந்த நேரத்தில் நான் வந்து தெரியப்படுத்துகிறேன். ஏன்னா நான் வந்து இந்த கிளப்பில் சேர்ந்தது வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக வந்து சேர்ந்தது. பிகாஸ் எனக்கு வந்து என்னுடைய பிஸ்னஸோ என்னுடைய அட்வொகேட் ப்ரொஃபஷனோ வச்சு இந்த இதுக்கு வரல. இது என்னுடைய முக்கியமான காரணம், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக அந்த இதுக்காண்டி, இந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்காண்டி தான் வந்திருந்தேன். அதில் வந்து என்னுடைய வாலண்டியர்ஸ், நான் வந்து எல்லா ப்ரோக்ராம்லையும், அதாவது ட்ரெஷர்லேருந்து ஒவ்வொரு ப்ரோக்ராமுக்கும் என்னுடைய வண்டி வந்து நிற்கும். என்னுடைய வண்டி வந்து கிட்டத்தட்ட ஒரு 150 கிலோமீட்டர், சாரி 1500 கிலோமீட்டர் ஓடிடும். சாரி 88,000 கிலோமீட்டர். 88,000 ஃபர்ஸ்ட் வண்டி 88,000 கிலோமீட்டர் ஓடிச்சு. 2வது வண்டி வந்து 40,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 1.25 லட்சம் வந்து கிலோமீட்டர்ஸ் வந்து ரோட்டரிக்காக பயணம் செய்திருக்கு. இது வந்து என்னுடைய வாலண்டியர் தான் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இது வந்து நான் தலைமை பொறுப்புக்கு வர்றதுக்கு முன்னாடியே நான் வந்து இந்த ரோட்டரிக்காண்டி நிறைய உழைச்சிருக்கிறேன். அதற்காக நீங்கள் இந்த நேரத்தில் வந்து நான் வந்து இதை பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ரொட்டேரியன் சித்திக் சார் வராங்க. இவர்களை பொறுத்தளவு நான் ஒவ்வொரு ப்ராஜெக்ட்லேயும் வந்து அவர் கேட்டால் உடனே செய்யக்கூடிய ஒரு மனிதர். இப்போ தற்சமே ஒரு ப்ராஜெக்ட் பண்ணும்போது அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஸ்கூலுக்காக 10,000 ரூபாய் வழங்கி அவர் வந்து என்னையை கௌரவப்படுத்தினார். அந்த ஸ்கூலுக்கு வந்து ஒரு பெரிய ப்ராஜெக்டை நீங்கள் செய்து கொடுத்தீங்க சார், அதற்கு நன்றி. அதாவது ரோட்டரி என்பது ஒரு வாலண்டியர் ஆர்கனைசேஷன். அதனால் நீங்கள் எல்லாரும் வந்து வாலண்டரியாக கலந்துக்கிடணும். யார் கூப்பிட்டா வரணும் அந்த மாதிரி வைக்காமல் ஒரு வாலண்டியர் ஃபங்க்ஷனாக நீங்கள் வந்து எல்லாரும் விருப்பப்பட்டு இந்த சங்கத்தில் இணைஞ்சு அந்த சங்கத்தில் வந்து விருப்பப்பட்டு செயலாற்ற வேண்டும் என்பதை நேரத்தில் நான் வந்து கேட்டுக்கிடுறேன். அதுபோன்று ஒரு நிகழ்வு வந்து கன்னியாகுமரியில் வந்து நான் வந்து அட்வொகேட்டாக ஆகி கிட்டத்தட்ட ஒரு
2 வருஷத்தில் வந்து எனக்கு ஒரு நிகழ்வு நடந்துச்சு. அந்த இதை வந்து நான் இந்த நேரத்தில் பதிவு பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு ஜமாத்துடைய அட்வொகேட்டாக இருக்கிறேன். ஒரு பெரிய ஜமாத்து, கிட்டத்தட்ட 160 உறுப்பினர் கொண்ட ஒரு பெரிய ஜமாத். அந்த ஜமாத்தில் வந்து நான் அட்வொகேட்டாக இருக்கிறேன். அப்போ வந்து எங்கள் ஜமாத்துக்கு ஒரு பிரச்சனை வருது. அந்த பிரச்சனை பார்த்தீங்கன்னா, டிஎஸ்பி வந்து எங்கள் ஜமாத்தை டார்கெட் பண்ணுறாரு, கார்னர் பண்ணுறாரு. அப்போ வந்து என்னென்னா எல்லா மக்களும் வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. யாருக்கும் எதை பேசணும்னு தெரியல, என்ன பேசணும்னு எப்படி பேசணும்னு தெரியல. நான் அப்போ தற்சமயம் அந்த நேரத்தில் வரும்போது நான் வந்து கேட்குறேன், சார் எல்லாரும் அமைதியாக இருக்காங்க, நீங்கள் வந்து ஒரு சைடாக நீங்கள் பேசுகிறீங்களே, அது வந்து தப்புல சார்னு கேட்குறேன். அவர் அடுத்த வார்த்தை சொல்கிறாரு, என் அதாவது உன்னுடைய வயசு என்னுடைய சர்வீஸ்ன்னு சொன்னார். அப்போ நான் கேட்டேன், அடுத்த நான் கேட்டேன், சார் என்னோடு சின்ன பையன்தான் வந்து கலெக்டரு, அவன் சொன்னால் நீங்கள் கேட்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்டோம்னா 10 நிமிஷத்தில் 5000 ஃபைனையும் கொடுத்து உடனே அந்த மேட்டரை வந்து சால்வ் பண்ணார். அது மட்டும் கிடையாது, அவர் 3 நாளில் டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டார். அந்த டிஎஸ்பி வந்து பேர் ராஜா, அவர் வந்து 3 நாளில் டிரான்ஸ்ஃபர். ஏன்னா ஒரு வயசை வச்சு ஒருத்தர் வந்து இவங்க இப்படி தான் அப்படின்னு வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியாதுன்னு உள்ள ஒரு விஷயத்தை தான் நான் சொல்கிறேன். அதுபோன்று இனிமேல் வந்து யூத்து, அதாவது இளைஞர்கள் வந்து இந்த ஆர்கனைசேஷனில் கண்டிப்பாக வரணும். நீங்கள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் இங்கே வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த சங்கத்தை வந்து மென்மேலும் வளர செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு தண்ணி அதே போன்று இப்போ தற்சமயம் 2026-27க்கான பிரசிடென்ட் ரொட்டேரியன் சிதம்பரநாதன் அவர்கள் வந்து பதவியில் இருக்கிறாங்க. அவர்களுக்கு நீங்கள் அனைவரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். நீங்கள் அனைவரும் உங்களுடைய முழு ஒத்துழைப்பையும் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்த நல்லுள்ளங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அந்த ஆண்டு அந்த சிறப்பாக நடத்துகிறது. இது ஓய்வெறும் தலைவர் பதவி ஓய்வெறும் அந்த தலைவர் விஸ்வாவுக்கு நாம் அந்த நன்றி தெரிவித்துள்ளோம். அடுத்ததாக incoming president by Rotarian Professor Surendran sir. Good evening to all. Respected Chief Guest, President, dignitaries in the dais and off the dais. I am very happy to stand before you to introduce the new incoming President, Sidambaranathan. He born on 57/1967. He completed the school in Carmel Higher Secondary School, Nagarkoil. Then he completed the BA course in Vellaisamy Nadar College in Madurai. Afterwards, he is very interested in the business. He started the fodder and cattle feed business in the name of Amudam Cattle Feed. After the improvement of the business, then he started the rice wholesale merchant in Nagarkoil. He living in Irlapuram. He joined Rotary in 2009. He introduced by the Rotarian MPHF Prabharan sir, Rotary Club of Narod Town. Sidambaranathan held more position in our club. He served many capacities in Rotary Club of Narod Town. He always coordinated the Rotarians and initiated to participate in all Rotary district conference, seminars and other activities. He achieved a lot in our Rotary Club of Narod Town. Last year, 2024-25, he was the treasurer in our club. This year, he is the secretary in our club. He cooperated with the present President, Rotarian Advocate Mohammad Rishwa.
Now he received the Best Secretary Award by the Governor. Rotary Samarnathan married